சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட தலைவர் திரு நாகராஜ் அவர்களுக்கும் இந்த பகுதியிலே வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் மரியாதைக்குரிய திரு நரேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை இங்கே தெரிவித்தாக வேண்டும். யாத்திரைக்கு எத்தனையோ தடங்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. தொடக்கத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் இந்த யாத்திரை நடத்தக்கூடாது என்று அறிக்கைகள் விட்டார்கள். தற்பொழுது அவர்களை விட வீரியமாக ஆளுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு இந்த யாத்திரை நடந்துவிடக் கூடாது என்று குறிக்கோளாக இருப்பதை காண முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அதே போல மீதி கட்சி அவங்களுடைய கூட்டணி கட்சி எல்லாம் சொல்லும் பொழுது கொரோனா பாதிப்பு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த வேல் யாத்திரை தேவையா என்று சொன்னார்கள். அதை ஆமோதிப்பது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் கூட அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கின்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் சமீபத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக சொன்னார்களே, அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தார்களே. தமிழக அரசை கேட்கின்றேன், குறிப்பாக முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களை கேட்கின்றேன், நீங்கள் அந்த காட்சிகள் எல்லாம் உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ல உங்களுடைய அதிகாரிகள் காட்டலையா? அவங்க கிட்ட என்ன வழக்கு அவர்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறது. ஏதாவது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறதா? யாராவது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? ராஜ்பவன்ல ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பேர் அங்கே மிகவும் நெரிசலாக நின்று கொண்டிருந்தார்கள். ஏதாவது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறதா? யாராவது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் சாலையிலே சென்றாலே, இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்காக காஞ்சிபுரத்திலே தாண்டும் பொழுது காஞ்சிபுரத்தில் போலீஸ் பிடிச்சாங்க. நீங்க போக கூடாதுங்கிறாங்க. நானு இங்க வருவதற்கு டிஐஜி ஐஜி கிட்ட எல்லாம் பேசணுமா? ஜனநாயக நாடு, எனக்கு உரிமை இல்லையா? அங்க பேசிட்டு அனுமதிச்சாங்க. 10 அடி போயிருப்பேன். இது வேலூர் எல்லை, காஞ்சிபுரம் எல்லையை தாண்டி வந்துட்டானா, வேலூர் எல்லைக்குள்ள வந்துட்டானா, அங்க போலீஸ். எனக்கு மாத்திரம் இல்லைங்க, நம்முடைய தொண்டர்கள், நம்முடைய மாநில தலைவர் வருகிறார் என்பதற்காக அவரை சந்திப்பதற்காக வேலூர்ல நின்றுட்டு இருந்தா 250 பேர் கைது பண்ணிருக்கிறாங்க. சென்னையில மகளிரை சார்ந்த மகளிர் அணியை சார்ந்தவர்கள், நம்முடைய மாவட்ட தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்னங்க பாவம் பண்ணாங்க? நான் இந்த அரசை கேட்க விரும்புகின்றேன், திரு எடப்பாடி அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திமுகவிற்கும் என்ன உறவு? ஏன் இந்த கள்ள உறவு என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். பாரதிய ஜனதா கட்சிக்கு தடை. பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் எங்கு சென்றாலும் கைது செய்வீங்க. அவன் கொடியை கேட்கணும். கொடி என்பது எங்களுக்கு அடையாளம். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய கொடியை கேட்டா உங்களை அலோ பண்றேன்னு நேற்று ஒரு மாவட்டத்தில் ஒரு கட்சிக்காரன் சொல்லி இருக்கிறான். எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் இழப்பதாக இல்லை. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய வரலாற்றை படித்து பாருங்கள், தெரியும். எனக்கு முன்பாக பேசிய மரியாதைக்குரிய நரேந்திரன் அவர்கள் அயோத்தியா மூவ்மெண்ட்லிருந்து அமர்நாத்திலே 100 ஏக்கர் நிலம் அதை எப்படி மீட்டோம் என்பதிலிருந்து இங்கே சேது சமுத்திர கால்வாய், அந்த சேது சமுத்திர பாலம் காப்பாற்றப்பட்டதிலிருந்து அத்தனையிலுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாற்றை பாருங்கள். நாங்கள் எதிர்ப்பிலே வளர்ந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காஷ்மீர்ல ஸ்ரீநகர்ல லால் சௌக் மைதானம் ஒரு மைதானம், பயங்கரவாதிகள் சவால் விட்டார்கள். ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம் அன்று தாய்ப்பால் குடித்த இந்தியன் எவனாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அங்கே ஸ்ரீநகரில் லால் சௌக் மைதானத்தில் இந்திய தேசிய கொடியை ஏற்றுங்கள், பார்க்கலாம் என்று சவால் விட்டார்கள். உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய தலைவர் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் நான் ஏற்றுகிறேன் என்று சொல்லி காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை சென்றார். யாத்திரை ஏகதா யாத்திரை, ஒற்றுமை யாத்திரை சென்றது
அங்கே ஸ்ரீநகர்ல 26ஆம் தேதி கொடியேற்றமும், 24ஆம் தேதி ஜம்முவிலே கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 10 லட்சம் பேர். 10 லட்சம் பேர். இந்த 10 லட்சம் பேரும் ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு வந்தவங்க. என்ன பேப்பரு? நாங்கள் ஜம்மு காஷ்மீரிலே ஸ்ரீநகரிலே லால் சௌக் மைதானத்திலே இந்திய தேசிய கொடியை ஏற்றுவதற்காக எங்களுடைய தலைவர் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி அவர்களோடு சொல்லுகின்றோம். எங்களுடைய உயிருக்கு கூட இதனால் பாதிப்பு வரலாம். ஏன் தெரியுமா? ஜம்மு ஸ்ரீநகர் ஹைவேல எங்கு பார்த்தாலும் கண்ணி வெடிகள் வைக்கப்பட்டிருந்தது பயங்கரவாதனால. எங்களுடைய உயிருக்கு பாதிப்பு வரும் என்று தெரியும். இருந்தாலும் நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி கையெழுத்து போட்டு ஜம்முல கூட்டினவங்க 10 லட்சம் பேர். எங்களை பார்த்தா நீங்க மிரட்டி பாக்குறீங்க எல்லாரும். நான் கேட்கிறேன், அந்த அதே சொன்ன தேதியிலே பயங்கரவாதிகள் சொன்ன அதே தேதி ஜனவரி 26ஆம் தேதி டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி உடன் இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சென்று ராக்கெட் லான்ச்சர்ஸ் பறந்து கொண்டிருக்கிறது. பயங்கரவாதிகளுடைய ராக்கெட் லான்ச்சர்ல வெடிகுண்டு ராக்கெட் லான்ச்சர்ஸ் பறந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல நான் இருக்கிறேன், நாங்கள் இருக்கிறோம், தாய்ப்பால் குடித்த இந்தியன் இருக்கிறோம் என்று சொல்லி கொடியேற்றும் தேசிய கொடிய அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். டிசம்பர் 6 வரை இந்த வேல் யாத்திரை நடந்தே தீரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சும்மா சவால் விடல, சும்மா வார்த்தைகள் அல்ல, செய்து காட்டியவர்கள். பயங்கரவாதிகளுக்கே பயப்படாதவர்கள் இங்க இருக்கிற சில பேருக்கா பயப்படுவாங்க சொல்றாங்க. ஆன்மீகத்தையும் அரசியலையும் சேர்க்கலாமா? நான் சேர்க்க கூடாதுன்னு வச்சுக்கிறேன். ஒரு கல்யாணத்துக்கு போய் நம்முடைய ஹிந்து திருமண சடங்குகளை கொச்சையாக நீ பேசினாரே ஸ்டாலின் அவர்களே, அப்ப கூட இருக்கிற எவனாவது கேட்டானா? அரசியலுக்கும் ஆன்மீக நீ வந்து சடங்குகளுக்கு என்னையா சம்பந்தம்? எதுக்கியா இந்து மத சடங்குகளை கொச்சைப்படுத்துற? இது தப்புன்னு எடப்பாடி அவர்களை நீங்கள் கேட்டீர்களா? அட்லீஸ்ட் முதலமைச்சர் பன்னாரி அம்மன் கோவிலிலே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் அன்றைக்கு அமைச்சராக இருந்தார். அந்த தீமிதி திருவிழாவிலே கலந்து கொண்டார். இது காட்டு மிராண்டித்தனம் என்று கருணாநிதி அவர்கள் சொல்லவில்லையா? அன்னைக்கு திமுக இருக்கிற கூட்டணி கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இது தவறு, நாம் அரசியல் கட்சி நடத்துறோம், இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தாதீர்கள் என்று சொன்னீர்களா? இன்றைக்கு நம்முடைய கடவுள்களை நிந்தித்து முருக பெருமானுடைய அந்த கந்தசஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்தி எழுதினானே ஒருத்தன், நீ செய்தது தவறு, இப்படி செய்யக்கூடாதுன்னு ஸ்டாலின் சொன்னாரா? திமுக சொல்லியதா? வைகோ சொன்னாரா? அல்லது எந்த கட்சிக்காரன் சொன்னாரா? நம்முடைய தமிழ் பெண்களை இங்க திருமாவளவன் கொச்சைப்படுத்தினாரே. கூட்டணியில் இருக்கிற திமுக காங்கிரஸ் எந்த கட்சி தலைவராது அப்படி சொல்லாதே, இந்து பெண்களை தமிழ் பெண்களை இந்த மாதிரி கொச்சைப்படுத்தாதே என்று நீங்கள் சொன்னீர்களா? அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் இல்ல, இதை பத்தி பேசாதே என்று ஸ்டாலின் சொன்னாரா? எடப்பாடி அவர்கள் சொன்னீர்களா? இதெல்லாம் நீங்க கேட்கல, நாங்க கேட்டா நாங்க ஆன்மீகத்தையும் அரசியலை இணைக்கிறோமா? தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்துக்கும் ஒரு இழுக்கு ஏற்படும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் கேட்காம வேற எவையா கேட்பான்? இது நாள் வரை கடவுளை கற்பித்தவன் காட்டு மிராண்டி என்று சொல்லி எங்களுடைய திருக்கோவில்கள் முன்னாடி எழுதி வச்சிருக்கிறீங்களே, அண்ணா திமுகவோ திமுகவோ இது தவறு, அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, அவங்க கும்பிடுறாங்க, விடுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்களா? பசு மாமிசம் நாங்க சாப்பிடுவோம் பொது வெளியில போட்டு சாப்பிட்டானே அது தவறு. இந்துக்களுக்கு பசு வந்து இந்துக்களுடைய தெய்வம், அதை நீங்க அப்படி பண்ணாதீங்க சொன்னீங்களா? திமுகவோ அண்ணா திமுகவோ நீங்கள் இந்துக்களை கொச்சைப்படுத்திய இந்து நம்பிக்கை தமிழ் நம்பிக்கை கொச்சைப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள். தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தையும் அரசியலும் பாரதிய ஜனதா கட்சி இணைக்கிறதா சேர்க்கிறதா? தமிழகம் ஆன்மீக பூமி, நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அவதரித்த பூமி என்பது மாத்திரமல்ல. பெரியவர்களை தமிழ் இலக்கியங்கள் எடுத்து பாருங்கள், தொல்காப்பியத்தில் எடுத்து பாருங்கள், குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை எல்லா சங்க இலக்கியங்கள்ல கொடுக்கிற அந்த
நிலங்கள், அந்த நிலங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் கடவுள் உண்டு. தமிழ்நாடு பெரியாருடைய பூமி என்ற அது அபரேஷன். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் கடவுள் நம்பிக்கை பிரிக்கவே முடியாது. இந்த கடவுள் இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தை கேட்பீர்கள், கொச்சைப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் அது எங்களுடைய கூட்டணி கட்சியான அண்ணா திமுகவா இருந்தா கூட கேட்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க என்னங்க சொல்றோம்? இந்த மாதிரி முருகப் பெருமானை அவமதித்திருக்கிறார்கள், தமிழ் பெண்களை அவமானப்படுத்துகிறார்கள். மக்கள் மத்தியில போய் அவங்க சொல்றோம், மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறோம் நியாயத்தை. இது நியாயமா? இப்படி சொல்லுகின்றார்களே, இது நியாயமான மக்கள் மத்தியில போய் நாங்க பேச போறோம். முருகரை பற்றி தமிழ் கடவுள் நாம் வணங்கு கொண்டிருக்கிற தமிழ் கடவுளை கொச்சைப்படுத்துகிறார்களே, நீங்கள் கேட்க வேண்டாமான்னு மக்கள்கிட்ட போய் கேட்கிறோம். முருகனுடைய அந்த கந்தசஷ்டி கவச்சத்தை அவமானப்படுத்துகிறார்கள், நம்முடைய கடவுளை நிந்திக்கிறார்கள் அப்படின்னு மக்கள் கிட்ட போனா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை உங்களுக்கு ஏன் பிடிக்கல? உங்க பேரே பழனிசாமிங்க, பழனிசாமி. ஆனால் முருகரை கொச்சைப்படுத்துறாரு. நாம கேட்கிறோம் போனா அதை கேட்காதீங்க. முருகரை கொச்சைப்படுத்துவதே ரோட்ல மீட்டிங் போட்டு கேட்க கூடாது. திமுக ஒரு மாதிரினா அண்ணா திமுக ஒரு மாதிரி, அது கூட தப்பு இல்லை. எங்களுடைய தொண்டர்களை எதற்காக கைது செய்யறீங்க? தொண்டர்களை கைது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும் என்று சொன்னால் ஏன் திமுக தொண்டர்களை கைது செய்யவில்லை? நேற்றைக்கு வேலூர்ல திருப்பதி போறார் முதலமைச்சர், நூற்றுக்கணக்கான அண்ணா திமுக காரங்க இருந்தாங்களே, நடவடிக்கை எடுத்ததா? காவல்துறை கேஸ் போட்டீங்களா? நீங்க கேஸ் போனா முதலமைச்சர் பேர்ல தான் முதல்ல கேஸ் போடணும். இந்த பேண்டமிக்ல போஸ்ட் இருக்கும்போது அவர் மேல கேஸ் போடுங்க. எத்தனை வழக்குகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் மீது போடப்பட்டிருக்கிறது நான் கேட்கின்றேன். எத்தனை வழக்குகள் அதிமுக மாவட்ட செயலாளர் மீது போடப்பட்டிருக்கிறது? சார், நீங்க எங்களை அரெஸ்ட் பண்றீங்க, அவங்க பேர்ல கேஸாவது போடுங்க சார். அட்லீஸ்ட் எங்களை தான் கைது பண்ண பிஜேபி கார ஓடிடுவான் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? 10 லட்சம் பேர் உயிரே போனாலும் கூடி நம்ம ஒரு தேசிய கொடிக்காக உயிரை விடுகின்ற கட்சி. நாட்டுடைய கௌரவம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக உயிரை விடுவான்னு கையெழுத்து போட்டு போனாங்க. இன்றைக்கு கூட நீங்க கைது பண்ண போறீங்க. இருந்தாலும் எத்தனை ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்க இருக்கிறார்கள் பாருங்கள். இதை பார்த்தாவது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுகவோ புரிந்து கொள்ளுங்கள். ஆட்சியில இருக்கும் பொழுதுதான் உங்க கார்ல உங்க கட்சி கொடி பறக்கும். எங்களது அப்படி இல்ல. எதிர்கட்சியாக இருந்தால் தான் இன்னும் வீறு கொண்டு நாங்கள் எழுவோம் என்று சொல்லி நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். தமிழ்நாட்டில் இந்த வேல் யாத்திரை நடந்து முடிந்து 6ஆம் தேதி நடந்து அந்த நிறைவு யாத்திரை வரும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடைசி அத்தியாயம் எழுதப்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துருவீங்கன்னு திமுக நினைக்கிறான். தமிழ் இன மக்களுக்காக, தமிழனுக்காக இதோ இருக்கிறார் கலைஞர், எங்களுக்காக இருக்கிறார் கலைஞர் என்று தமிழின மக்கள் நினைத்தார்கள், இலங்கை தமிழர்கள் நினைத்தார்கள். ஆனால் 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது. ஸ்டாலின் அவர்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அந்த 1.5 லட்சம் கொல்லப்பட்ட தமிழருடைய ஆன்மா கோபாலபுரத்திலே சுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு காலமும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை வரவிடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எச்சரிக்கிறோம், கடைசி எச்சரிக்கிறோம். எங்களுக்கும் ஜனநாயகத்தில் உரிமை இருக்கிறது, அரசியலமைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை நிலைநாட்டிய தீர்வோம் என்று